அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு சேரிட்டி. அந்த சேரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு வந்து உக்ரைனோட ஹீரோஸ்க்கு அப்படிதான் சொல்லணும். அவங்களுக்கு உதவும் விதமா ட்ரோன்களையும், ஹம்மீஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, டொனேட் பண்ணிக்கிறாங்க. அவங்க கலெக்ட் பண்ணி வாங்கி டொனேட் பண்ணிக்கிறாங்க உக்ரைனுக்கு. அதுவும் உக்ரைனோட டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்காக டொனேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ட்ரோன்கள் காம்போசிட் மெட்டீரியல்ல செஞ்சிருக்கனால ரேடார் கிராஸ் செக்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ரேடார்லாம் தென்படாது. அதனால இதுல பேலோட்ஸ் எடுத்துட்டு போலாம். காமிகாசி ட்ரோன யூஸ் பண்ணிக்கலாம். ரிகானிசன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பல வகையிலயும் நம்மளுக்கு தேவைக்கேற்ப இது வேலை செய்யுது. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கிறது போல வழக்கம் போல உக்ரைன் தரப்பு வந்து டாப் நாட்ச் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இதுகளுக்கு குடுக்குறாங்க இல்லையா? ஸோ பேட்டில் ப்ரூவன் சர்டிஃபிகேட் குடுக்கறதுக்காக அடுத்த ஒரு பேட்ஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ பார்ப்போம் இதுக்கப்புறம் டிஐயு எந்த அளவுக்கு புகழாரம் இந்த ட்ரோன்களுக்கு சூட்டுறாங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம ஜனவரி மாசம் நம்ம போன பதிவுல உக்ரைனுக்குள்ள தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தோம். அதே போல தான் ரஷ்யாக்குள்ளயும் தாக்குதல் நடந்திருக்கு. பல மணி நேரத்துக்கு ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இயங்காம அலாரம் மேரேஜ் சைரன் அடிச்சிட்டு இருந்ததுனால க்ளோஸ் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. இதனால பெருமளவுல எக்கனாமிக்கலி இழப்புகள் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. நார்மலா இதே போல தான் ஏர் ரைட் சைரன் உக்ரைன்ல அடிச்சிட்டு இருந்ததுன்னா, பல பிசினஸ்லாம் ரன் ஆக மாட்டேங்குது. அது தொடர்ந்து அது போல பல மணி நேரம் அடிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஃப்ளைட் இருக்குன்றதுக்காக சும்மா சும்மா தூக்கிட்டு வந்து டியூ பாம்பர் ரக விமானத்த ஃப்ளைட்ல சுத்திட்டே இருக்கிறதுனால, உக்ரைனோட பார்டர் பகுதியில சுத்திட்டே இருக்கிறதுனால, ஏர் ரைட் சைரன் அடிச்சிட்டே இருக்கிறதுனால இழப்புகள் ஏற்படுது. எக்கனாமிக்கலி லாஸ் ஆகுது அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதே போல இருதரப்புலயும் இது நடக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். இது போல ஏர்போர்ட்ஸ்லாம் அடிக்கடி க்ளோஸ் பண்ண வைக்கிறதுக்கான வேலைகள்ல அதிக அளவுல இறங்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த ஒரு இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அசர்பைஜானோட விமானம் பேசஞ்சர் விமானம் வந்து எப்படின்னா தாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? ஸோ அது இந்த கிராஸ்னி பகுதியில வரும்போது உக்ரைனோட ட்ரோன்கள் வந்திருக்கு. ட்ரோன நினைச்சு சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படிங்கிற போல ஸ்பெகுலேஷன்லாம் இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் பிளாக் பாக்ஸ் போய் இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ள ரிசல்ட் வரும்ன்றாங்க. வந்ததுன்னா பார்க்கலாம். ஏன்னா புட்டின் அவர்கள் கூட மன்னிச்சிருங்க எங்களோட ஏர் ஸ்பேஸ்ல நடந்திருக்கு. ஸோ விசாரணைக்கு போகட்டும். என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்றத பார்க்கலாம் அப்படிங்கிற அவரு தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. அசர்பைஜானோட அலியேவ் அவர்கள் பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா? அவரு தரப்பு இல்ல நீங்க தான் பொறுப்பேத்துக்கணும். இதுக்கான சன்மானத்தையும் குடுக்கணும். நஷ்டஈடுலாம் குடுக்கணும் அப்படிங்கிற அவர் தரப்பு டிமாண்ட் வச்சிருக்காங்க. ஸோ வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் யார் மேல தப்பு, என்ன நடக்குதுன்றதெல்லாம் பார்த்தரலாம். இப்ப அடுத்தது களத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கர்ஸ்க்குள்ள ரஷ்யாவோட ஒப்லாஸ்டான கர்ஸ்க்குள்ள உக்ரைனோட ஹீரோஸ் இருக்காங்க இல்லையா? உள்ள வந்து பூந்திருந்தாங்க. இப்ப அவங்க இத்தன நாளாயும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறதுனால, சிர்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட கமாண்ட் இன் சீஃப் டைரக்ட்டா கர்ஸ்க்குக்கே போய் அங்க இருக்கக்கூடிய வீரர்களுக்கு மெடல் குடுத்துட்டு வந்திருக்கிறாரு. ஸோ அப்படி மெடல் குடுக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட். இது நார்மலா எல்லா இடத்துலயும் நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, மொத்தம் 38,000 ரஷ்ய வீரர்கள இவங்க எலிமினேட் பண்ணியிருக்கிறாங்க. பலே பெஷ் பெஷ் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இதே சிர்ஸ்கி அவர்கள் தரப்பு சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது. இந்த கர்ஸ்க மீட் எடுக்கிறதுக்காக ரஷ்யா தோராயமா 60,000 வீரர்கள் கிட்ட டிப்ளாய் பண்ணியிருக்கலான்னு. அதுல 38,000 வீரர்கள் கிட்ட நீங்க எலிமினேட் பண்ணிட்டீங்களா? பேஸ் பேஸ் அப்படிங்கிறது போல இருக்கு. அப்போ இவங்களுக்கு என்ன நிலைமை அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஆனா அது ப்ராப்பரா எதுவும் வெளிய வராது. கேட்டோம்னா ஒரு 300, 400 அது ரஷ்யா ஆல்ரெடி பார்சல் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு. ஸோ பார்ப்போம். இந்த கர்ஸ்க பொறுத்தவரைக்கும் இதுக்கப்புறம் உக்ரைன் அத அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க போறாங்களா? இல்ல இது வேஸ்ட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கிக்க போறாங்களா? அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா, என்ன காரணத்துக்காக உக்ரைன் இந்த கர்ஸ்க்க போய் பிடிச்சு அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்களோ, அது நிறைவேறிருச்சு. ஏன்னா, உக்ரைன் அந்த டிரான்சிட் இருக்கு இல்லையா? அ ரஷ்யாவோட சுதா பம்பிங் ஸ்டேஷன்ல தான் மீட்டர் இருக்கும். ரீடிங் மீட்டர் இருக்கும். கேஸ் அனுப்புறது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, போம்போது உக்ரைன பயன்படுத்தி அந்த பைப்லைன் வழியா போகும். அப்புறம் ஈரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மீட்டர் இருக்கும். கிராஸ் ரீடிங் மீட்டர். எந்த நாடு வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த இது ரிசீவ் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிட்டு, அவங்க அதுக்கேத்த மாரி யூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ இந்த ரஷ்யா ரீடிங் எடுக்கக்கூடிய அந்த பம்பிங் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும்போது, உக்ரைனுக்கு இப்போன்னு பார்த்தா அந்த முடிய டைம் வந்துருச்சு. அந்த அக்ரீமெண்ட் போட்டிருந்தது. அதாவது ரெனியூ பண்ணணும்னா, இது போல நாங்க அனுப்புவோம். நீங்க உங்க வழியா வாங்கி அனுப்பிக்கங்க. அந்த டிரான்சிட் யூஸ் பண்ணிக்கலான்றது போல ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கணும். இப்போ சுதாங்கிறது உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறதுனால, இந்த மீட்டர நாங்க தான் இது பண்ணுவோம் அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு அக்ரீமெண்ட் கேட்டிருப்பாங்களா இருக்கும் ரஷ்யா கிட்ட. ரஷ்யா அத ஒத்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து அக்ரீமெண்ட் வந்து கையெழுத்திடப்படல. அந்த ஒரு காரணத்தினால உக்ரைன் அந்த வழியா போகக்கூடிய அந்த டிரான்சிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி கட் பண்ணதுனால முதல் இந்த விஷயம் பார்த்தலாம். கட் பண்றதுனால ஹங்கேரி, ஸ்லோவாக்கியா, மால்டோவா, டிரான்சிஸ்ட்ரியா இந்த நாடுகள்லாம் வந்து அதிக அளவுல பாதிப்படைவாங்க. ஸ்லோவாக்கியா தரப்பு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு போதுமான அளவுக்கு ரிசோர்ஸ் இருக்கு. ஆல்டர்னேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கூடிய சீக்கிரத்தில இதுக்கான வழிமுறைகள் எடுக்கப்படும். ஆல்டர்னேட் கேஸ் வாங்குறதுக்கான வழிமுறைகள் எடுக்கப்படும் ஸ்லோவாக்கியா தரப்பு சொல்ட்டாங்க. இப்ப டிரான்சிஸ்ட்ரியா வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி எங்களால பெருமளவு புரொடியூஸ் பண்ண முடியல. அதனால நாங்க கோலுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண போறோம். எலக்ட்ரிசிட்டி புரொடியூஸ் பண்றதுக்காக. இது வந்து ஒரு 50லேருந்து 56 நாள் எங்களுக்கு வரும் அப்படிங்கிறது போல சொல்ட்டாங்க.
டிரான்சிஸ்டர்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணி மால்டோவா குடுத்துட்டு இருந்தாங்க. மால்டோவானால வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல டிரான்சிஸ்டர் கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கே இல்லன்றதுனால அவங்களே வச்சுக்க போறாங்க. அது ஒரு லிவரேஜா இருந்தது டிரான்சிஸ்டரியாக்கு பாதுகாப்பாவும் இருந்தது. இப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா, மால்டோவாக்கு தேவையில்ல அப்படிங்கிறதுனால மேபி அவங்க வந்து டிரான்சிஸ்டராவ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற சில அனலிஸ்ட் தரப்புலருந்து கருத்துக்கள் இருக்கு. இங்க இது போல சிச்சுவேஷன் இருக்கு. இப்ப மால்டோவாக்கு எலக்ட்ரிசிட்டி வேணும்னா ரொமேனியா குடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்ட்டாங்க. இந்த ஏரியால இருக்கிறது இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகே. ஆனா இன்னும் ஒரு 30 நாளுக்குள்ள தான் களத்துல ஏதோ ஒரு மாற்றம் நடந்ததுனா தான் டிரான்சிஸ்டர் தப்பிக்கும். இல்லன்னா மிக பெரும் சிக்கலுக்குள்ளாகும் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்துக்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்த்தரலாம். இப்போ மெயினான விஷயத்துக்கே வந்துரலாம். இப்ப இந்த உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கா அந்த பம்ப் ஸ்டேஷன் புடிச்சிருந்தாங்களோ கேஸ் பம்ப் ஸ்டேஷன். அதுக்கான நீட்லாம் முடிஞ்சிருச்சு. கேஸ் டிரான்சிட்லாம் கட் ஆயிடுச்சு. அவங்கவங்க வேற வேலைய பார்த்துட்டு போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கப்புறமும் கர்ஸ்க்குள்ள அவங்க இருக்க போறாங்களா? இல்ல பின்வாங்கிருவாங்களா? அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய கேள்வி. இப்போ அ ஒருவேள அக்ரீமெண்ட் சைன் ஆயிருந்ததுன்னா என்ன நடக்கலாம் அப்படின்னா, ரஷ்யா எப்பவும் போல கேஸ வந்து யூரோப்பியன் யூனியன் குடுத்துட்டு இருப்பாங்க. ஆல்ரெடி சாங்ஷன் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. யூரோப்பும், ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு மண்ணாவே தான் இருந்துட்டு இருப்பாங்க. அவங்கள பிரிச்சிருக்க முடியாது. இப்ப இத கட் பண்ணதுனால, யூரோப்ப ரஷ்யா கிட்ட இருந்து பிச்சை எடுத்தாச்சு. இப்போ டாலர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, வர்த்தகம் பண்ணிட்டு இருக்க போறாங்க. யூரோ இல்ல டாலர்ல தான் அவங்க வர்த்தகம் பண்ணிட்டு இருக்க போறாங்க. இதுக்கு மேல யூரோ இருக்க போறதில்ல. அது தெரிஞ்சிருச்சு. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. பொறுத்து வந்து பார்த்தரலாம். இப்போ அமெரிக்கா கிட்ட இருந்து கேஸ யூரோப் வாங்குறதுனால, இதுக்கு மேல டாலர்ல அவங்க பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம். ரூபிள்ஸ் வேணும் அப்படிங்கிற நீட்லாம் கிடையாது. அ மேபி இப்போ ரஷ்யாவா இருக்கட்டும், சீனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பெருமளவுல வந்து பார்த்தீங்கன்னா, பொருட்கள ஏற்றுமதி பண்ணும்போது, யூரோப்புக்கு ஏற்றுமதி பண்ணும்போது, நீங்க எங்களுக்கு ரூபிள்ஸ் குடுத்துருங்க, நீங்க எங்களுக்கு யுவான குடுத்துருங்க, நீங்க எங்களுக்கு ரூபாய குடுத்துருங்க அப்படிங்கிறது போல அவங்க கிட்ட கேட்க முடியாது. இப்போ எங்ககிட்ட டாலர் தான் இருக்கு. அதுதான் பெரும்பான்மையான நாடு வாங்குறாங்க. நாங்க அத தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் தரப்புலருந்து சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி வந்து அப்படி சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா, ரஷ்யா டிமாண்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ரூபிள்ஸ்ல தான் தருவேன். நீங்க சாங்ஷன் போட்டு என் பணத்தெல்லாம் ஆட்டய போட்டீங்க. அதனால நான் இதுக்கு மேல யூரோ, டாலர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு கேஸ் வேணும்னா, நீங்க ரூபிள்ஸ் தான் வேணும். இல்ல யுவான்ல குடுங்க. இல்ல ரூபாய்ல குடுங்க அப்படிங்கிற போல அவர் டிமாண்ட் பண்ணலாம். இப்போ அதுக்கான வழி இல்ல. இப்போ யூரோப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மணி வந்து டாலர் தான் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில, இப்போதைக்கு அமெரிக்காக்கு இது ஒரு சேஃப்டியா இருக்கும். டாலரைசேஷன்ங்கிறது தள்ளி போட்டுருக்காங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. என்ன ஏதுங்க தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓரளவுக்கு இத நம்ம பார்த்துருப்போம்னு நெனைக்கிறேன். இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மே 9க்குள்ள இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துரும் அப்படிங்கிற சொல்றாங்க. பட் ஆனா எனக்கு அது ஒரு சந்தேகம் தான். பல அனலிஸ்ட் தரப்புல அது போல கருத்துக்கள் இருக்கு. செய்திகளே வருது. திரும்ப ஒரு டெட்லைன் செட் பண்றாங்களா? அப்படிங்கிற போல கேள்விகள்லாம் இருக்கு. இப்ப இந்த பிரச்சனைய முடிக்கணும்ன்றது யாருக்கு தேவையா முடிக்கணும்னு நெனைக்கிறாங்க? கண்டிப்பா மேற்குலக நாடுகள் இந்த பிரச்சனைய முடிக்கணும்னு நெனைப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையும் புதுசா அவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. உக்ரைன பிரிச்சு எடுத்தாச்சு. ரஷ்யா கிட்ட இருந்து யூரோப்பையும் பிரிச்சு எடுத்தாச்சு கம்ப்ளீட்டா. இப்ப அந்த பிரச்சனைய முடிச்சுட்டோம்னா, ரஷ்யாக்கு வேணுங்கிற பகுதிகள அவங்க கட்டுப்பாட்டுல குடுத்துட்டு, பேலன்ஸ் இருக்கிற உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் அப்படிங்கிறது போல வச்சுக்கிட்டாங்கன்னா, மேபி ட்ரம்ப் அவர்கள் யோசிக்கிற மாரி அவருக்கு வந்து ஒரு இது கிடைக்கலாம். உங்களுக்கு என்னப்பா நீங்க சொல்லக்கூடிய பகுதியெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. நாட்டோட சேர்த்துல. உக்ரைன்றது தனி நாடா இருந்துக்கட்டும் அப்படிங்கிற போல சொல்றாங்க அப்படின்னா, அது மேல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு உக்ரைனுக்கு. நம்ம அடுத்தது வருவோம். இப்ப ரஷ்யா அத ஏத்துக்குவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா ரஷ்யாவோட இன்டென்ஷன் என்னவா இருந்துச்சு? உக்ரைன ஜெயிக்கணும்ன்றது நீட் இல்ல. உக்ரைன்ல எலக்ஷன் கொண்டு வரணும். உக்ரைன்ல எலக்ஷன் கொண்டு வந்தாலே மக்களே சொல்லிருவாங்க இதுக்கு மேல. மக்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிரும். மக்கள் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால, அங்க திரும்ப ஒரு ஆட்சி மாற்றம் வரும். ஆட்சி மாற்றத்துக்காக இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கே தவிர, போர் செஞ்சு உக்ரைன தோற்கடிச்சு அந்த பகுதியில பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணம் இல்ல ரஷ்யாக்கு. இருந்திருந்ததுன்னா எப்பவோ அத கீவ போய் பிடிச்சிருப்பாங்க. அதுக்கான எண்ணம் இல்லாதனால தான், இப்ப வரைக்கும் இது ஜவ்வு முட்டாய் மாரி இழுத்துட்டு இருக்கு. இவங்க சொல்ற மாரி மே 9க்குள்ள இந்த பிரச்சனை முடியுமானா, அது சந்தேகம் தான். திருப்பவும் ஜவ்வு மிட்டாய் மாரி இழுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இப்போ இங்க இந்த பிரச்சனை இழுத்துட்டு இருக்கிறதுனால, அமெரிக்கா இப்ப என்ன செய்யணும்? சேஃப் அண்ட் செக்யூரா கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருந்து ஈரோப்புக்கு கொண்டு வந்து குடுக்கணும். இப்ப அதுக்கான ரூட்ஸ வந்து சேஃப்கார்ட் பண்ணியே ஆகணும். ஒருவேள அத செய்ய முடியலன்னா, திரும்பவும் ஈரோப் என்ன செஞ்சாகணும்? உக்ரைன் வழியா ரஷ்யா கிட்ட இருந்து தான் அந்த கிராஸ் டிரான்சிட்ட வாங்கி ஆகணும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்காக மிக பெரும் பிரச்சனைகள் இங்க வந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு முடிய போறதில்ல அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்து. சில அனலிஸ்ட்டும் இது போல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி எலக்ஷன் நடத்த போறாரா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. மக்கள் திரும்பவும் மேற்குக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மனப்பான்மையில இருக்கக்கூடிய நபர சூஸ் பண்ண போறாங்களா? இல்ல ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிற மாதிரியான ஏதோ ஒரு நபர் இந்த பகுதியில ஆட்சியாள வருவாரா? உக்ரைனுக்கு எலக்ஷன்ல மக்கள் தேர்ந்தெடுப்பாங்களா? அப்படிங்கலாம் தெரியல. இல்ல பிரச்சனை பெருசாயி ரஷ்யா இன்னும் சில பகுதிகள பிடிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்களா? என்ன நடக்க போகுது அப்படிங்கலாம் பொறுத்து வந்து பார்த்துடலாம்.
ஸோ ஓரளவுக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பத்தி பார்த்திருப்போம். அடுத்தது இன்னைக்கு காலையில ஒரு அப்டேட் போட்டிருப்போம். ட்ரம்ப் டவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க் அவர்களோட ஒரு சைபர் ட்ரக் வந்து வெடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இப்ப அது மீடியாக்கெல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி ரிமோட் மூலியமா இத டிட்டனேட் பண்ண வச்சிருக்கலாம். கேஸு, 2வது அதான் பெட்ரோலு, 2வது ஃபயர் கிராக்கர்ஸ் இது போல பல விஷயங்கள்லாம் அந்த வண்டியில வாங்கி டிக்கில அந்த கார வந்து பார்த்தீங்கன்னா, ரென்ட்க்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ரென்ட்க்கு எடுத்துட்டு வரும்போது டிக்கில இது போல விஷயங்கள்லாம் வெடிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு, ரிமோட் மூலியமா அத ஆக்டிவேட் பண்ணி அத வெடிக்க வச்சிருக்காங்க. காருக்கே சம்மந்தமில்லாத விஷயங்கள்லாம் அங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எலான் மஸ்க் அவர்கள் தரப்புலருந்து சோசியல் மீடியாலயும் வர ஆரம்பிச்சுச்சு. எக்ஸ் தளத்துல சைலலோட இருக்கு இமேஜ. 2வது மீடியாக்களும் கவர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ தீவிரவாத நடவடிக்கைகள் அமெரிக்கால நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்தது கூட அந்த நபர் ஒரு கார எடுத்துட்டு போய் மக்கள் மேல ஏத்திட்டாங்கன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அவரோட கார ரெக்கவர் பண்ணும்போது ஐசிஸ் ஃபிளாக்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது தீவிரவாதிகளோட கண்ணோட்டத்துல தான் இத பார்க்க போறாங்க. தாக்குதல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத அமெரிக்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாவா, பழிவாங்கும் விதமா எந்த நாடு மேல அமெரிக்கா போர் தொடுக்க போறாங்க? ஆக்சுவலா இது போல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்து தான் ஆப்கானிஸ்தான்குள்ள போனாங்க. ஈராக்குள்ள ஏதோ இருக்குதுன்ட்டு போனாங்க. இப்போ இத யாருக்கு எகெயின்ஸ்டா திருப்ப போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. மேபி நம்ம முன்னாடியே சொன்ன மாரி ஈரானுக்கு எகெயின்ஸ்டா திருப்பறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படின்ற அனாலிசிஸ்ல பல அனலிஸ்ட் தரப்புலருந்து இருக்கு. இல்ல சவுதிக்கு எகெயின்ஸ்டாவா? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப யெமன் ஹவுதீஸ் இருக்காங்க இல்லையா? தொடர்ந்து இஸ்ரேல தாக்குதல் பண்ணிட்டே இருக்கிறதுனால, எகிப்து தரப்புலருந்து அந்த வழியெல்லாம் மறைச்சர்றாங்க இல்லையா? அந்த செங்கடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, போக வரக்கூடிய வர்த்தக பாதைய வந்து ஸ்டாப் பண்றதுனால எகிப்துக்கு பொருளாதார இழப்புகள் இருக்கு. இதனால எகிப்து தயாராயிட்டு இருக்காங்க. மேபி அ யெமன் ஹவுதீஸ் மேல அவங்க ஒரு தாக்குதல் பண்ணலாம் அப்படிங்கிறது போலலாம் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அதுக்கு சொமாலியா வந்து பார்த்தீங்கன்னா, உறுதுணையா இருக்குமா? சொமாலியா லேண்ட பக்கத்துல இருக்கு இல்லையா? சொமாலியா லேண்ட். அத பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிருவாங்களா யெமன் ஹவுதீஸ் மேல அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. எந்தெந்த நாடுகள் யெமன் ஹவுதீஸ்க்கு எகெயின்ஸ்டா போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல்கள் செந்தில் டிஃபென்ஸ், செந்தில் டிகாஸ் 2 சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எப்போ இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பதிவ நம்ம முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.